அனைவருக்கும் வணக்கம். நீங்க பைபிளை அதிகமாக வாசிக்கக்கூடியவங்களா? உங்களுக்கு பைபிள் குவிஸ் மேலே அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ப்ளே ஸ்டோரில் பைபிள் நெட் அப்படிங்கிற பைபிள் குவிஸ் ஆப் இருக்குது. இந்த பைபிள் குவிஸ் ஆப்பில் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் முறையில் ரொம்ப எளிமையான முறையில் எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது. நீங்களும் அட்டன் பண்ணிக்கலாம். இதில் இப்போதைக்கு 3 வகையான பைபிள் குவிசஸ் இருக்குது. ஒன்று புக் வைஸஸ்னால் மத்தையோ, மார்க்கு, லூக்கா, யோவான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு புஸ்தக வைஸாக இருக்குது. அப்புறம் ரேண்டம், இந்த ரேண்டமில் ஹோல் பைபிளும் நீங்கள் கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ரைஸ்க்காக வீக்லி எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது. அதில் நீங்கள் ஈஸியாக கலந்துக்கலாம். இந்த 3 எக்ஸாமையும் அட்டன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பைபிள் நெட் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு புக் வைஸ்னால் நீங்கள் மத்தையோ அப்படிங்கிற சூஸ் பண்ணிங்கன்னா மத்தையோ புஸ்தகத்தில் இருக்கிற எல்லா கொஸ்டினும் இருக்கும். பட் அதில் 25 கொஸ்டின் தான் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். அந்த 25 கொஸ்டினும் மாறி ரேண்டமாக வந்துட்டு இருக்கும். இப்போ ஃபஸ்ட் டைம் மற்ற நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னா ஒரு 25 கொஸ்டின் வரும். திரும்ப நீங்கள் இன்னொரு டைம் அட்டன் பண்ணும்போது வேற ஒரு 25 கொஸ்டின் இந்த மாதிரி மாறி வந்துட்டு இருக்கும். மேலே கொஸ்டின் இருக்கும், அதுக்கு கீழே 4 ஆன்சர் இருக்கும். எது சரியான ஆன்சரோ நீங்கள் அதை சூஸ் பண்ணால் மட்டும் போதும். இந்த மாதிரி நீங்கள் முக்கியமான விஷயம் 120 செகண்டில் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மாறி அதுவே எக்ஸாம் கேட்டுட்டு இருக்கும், நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் சரியான ஆன்சர்லாம் சூஸ் பண்ணிவிட்டு பாட்டமில் சப்மிட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே உடனே திருத்தி எத்தனை பெர்சன்டேஜ் நீங்கள் மார்க் எடுத்துருக்கீங்க, எத்தனை அட்டன் பண்ணீங்க, எத்தனை தப்பு, எத்தனை சரி அப்படிங்கிறத ஃபுல்லாக அதுவே காமிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கீழே இருக்கிற வியூ பட்டனை கிளிக் பண்ணும்போது நீங்கள் அட்டன் பண்ண கொஸ்டின்ஸ் எத்தனை, அதில் சரியான ஆன்சர் என்ன, தப்பான ஆன்சர் எது அப்படிங்கிறத காமிக்கும். சரியான ஆன்சரை கிரீன் கலர்லையும் தப்பான ஆன்சரை ரெட் கலர்லையும் காமிக்கும். அப்போது நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி புக் வைஸ் மாதிரியே ரேண்டம் அப்படிங்கிற கொஸ்டின். இந்த ரேண்டமில் பைபிள் இருக்கிற எல்லா பகுதிகளும் ரேண்டமாக மாறி வந்துட்டு இருக்கும். இதுவும் அப்படி தான். 25 கொஸ்டின் கேட்கும், 120 செகண்ட் அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ண உடனே அதுவே திருத்தி எத்தனை தப்பு, எத்தனை சரி, எத்தனை செகண்டில் அட்டன் பண்ணிருக்கு அப்படிங்கிறத அதுவே அக்யூரேட்டாக காமிச்சிடும். மூணாவது ப்ரைஸ்க்காக எக்ஸாம். இந்த பரிசுக்கான எக்ஸாம் வாரம் நடைபெறும். வெறும் எக்ஸாம் மட்டும்தான் நடக்குமா, பரிசு கிடைக்காதனா? அப்படி கிடையாது. நாங்கள் நடத்துகிற எக்ஸாமுக்கு பரிசு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பரிசை பெறுவதற்கு நீங்கள் ஒவ்வொரு வாரம் நடைபெறக்கூடிய எக்ஸாமில் கலந்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வாரம் யோவான் 1ஆம் அதிகாரம் முதல் 5ஆம் அதிகாரம் வரை எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. இதில் நீங்கள் கலந்துக்கிறதுக்கு ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா அட்டன் எக்ஸாம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் 15 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாமுக்கு வெறும் 15 ரூபா தான், சின்ன ஒரு தொகை தான். நீங்கள் ஒரு டைம் பே பண்ணிட்டீங்கன்னா ஒரு வாரம் முழுவதும் அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா யோவான் 6ஆம் அதிகாரம் டு 10ஆம் அதிகாரம் வரை, அதுக்கு நீங்கள் இன்னொரு 15 ரூபா. இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு 15 ரூபா மட்டும்தான் பே பண்ணணும். நீங்கள் 5 முறை எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். இதில் என்ன அப்படின்னா யார் அதிகமாக அட்டன் பண்ணுறாங்களோ, வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் பரிசு கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாலே கொடுத்துட்டு இருந்தோம். எங்களுடைய யூடியூப் சேனலில் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இப்போ இதில் ஒவ்வொரு நாளும் அட்டன் பண்ண உடனே யார் டாப்பில் இருக்காங்க அப்படிங்கிறது சாஃப்ட்வேர் காமிச்சிடும். இப்போ இன்றைக்கி எத்தனை பேர் அட்டன் பண்ணாங்க, இந்த அட்டன்மெண்ட்டில் யார் டாப் 3ல் இருக்கிறாங்க, யார் டாப் 10ல் இருக்காங்கன்னு சொல்லி சாஃப்ட்வேர் ஈஸியாக காமிச்சிடும். இந்த சாஃப்ட்வேர் எப்படி திருத்தும் அப்படின்னா இப்போ நீங்கள் 25 வாங்கிட்டீங்க, நான் 24 வாங்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் தான் டாப்பில் வருவீங்க. அதே சமயத்தில் நீங்களும் 25, நானும் 25 அப்படின்னா யார் கம்மியான செகண்டில் அட்டன் பண்ணாங்களோ அதுதான் சாஃப்ட்வேர் மேலே கொண்டு வரும். நீங்கள் ஒரு 90 செகண்டில் வாங்கிட்டீங்க, நான் பார்த்தீங்கன்னா 95 செகண்டில் வாங்கினேன் அப்படின்னா 90 செகண்ட்லேருந்து மினிமம், அப்போ அதுதான் மேலே கொண்டு வரும். ஏன்னா 120 செகண்டில் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வடிவமைச்சிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டினை அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கொஸ்டினை கேட்குற ஆப்ஷனும் உள்ளே இருக்குது. ஏன்னா கொஸ்டினை எந்த அளவுக்கு கேட்குறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வேதத்தை தியானிக்க முடியும். அதனால இப்போ நீங்கள் அட்டன் பண்ணுற எல்லா கொஸ்டினும் யாரோ ஒருத்தர் கேட்டது தான். இது எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கு கீழேயும் அவங்க பெயர் இருக்கும். அப்போ அந்த கொஸ்டினை கேட்டது அவங்க தான் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இதே மாதிரி நீங்களும் கொஸ்டினை கேட்கறதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மெனு பாரில் ஆஸ்க் கொஸ்டின் இருக்கும். அந்த ஆஸ்க் கொஸ்டினில் போய்ட்டு மேலே கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கப்புறம் அந்த வசனம் இருக்குது, அந்த அதிகாரம் வசனத்தை நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அப்புறம் தப்பான ஆன்சர் 3 கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அப்படிங்கும்போது
கேள்வி கேட்கறதும் நீங்களே கேட்கலாம். உங்களுடைய கேள்வியை மற்றவங்க அட்டெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது போக இன்னும் இந்த ஆப் வந்து டெவலப் பண்ணல தான் இருக்குது. இனி ஃபியூச்சரில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதே மாதிரி நீங்கள் ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சராக இருக்கிறீங்க, அல்லது யூத் ஃபெலோஷிப்பில் ஒரு லீடராக இருக்கிறீங்க, அல்லது ஒரு உமன்ஸ் ஃபெலோஷிப்பில் லீடராக இருக்கீங்க அப்படின்னா வந்து யாராக இருந்தாலும் நீங்கள் உங்கள் டீமுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஃபியூச்சரில் வந்து உங்கள் சண்டே ஸ்கூல் வைஸாக நீங்கள் எக்ஸாம் நடத்திக்கலாம், உங்கள் சர்ச் வைஸாக நடத்திக்கலாம், உள்ள 10 பேர் 20 பேர் சேர்ந்து நடத்திக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் ஃபியூச்சரில் வரப்போகுது. அதனால் இந்த வீடியோ பார்த்துக்க நீங்கள் இந்த பைபிள் குவிஸ் ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா உங்கள் சர்ச் மெம்பர்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த ஆப்பில் எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆப்பில் ரைட் சைடில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஐக்கான் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் சிம்பிள் இருக்கும், அல்லது மெசேஜ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா வந்து டெய்லி அப்டேட்ஸை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ஆப்புடைய லிங்க் வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதே இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்ஸ்டா பயோவில் இருக்கும். நீங்கள் பாருங்கள், ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.